வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளர்த்த, வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். வாழ்க வளம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் என்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நமது சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு கருமைய தூய்மை என்ற ஒரு சிந்தனையை நாம் சென்ற வகுப்பிலே சற்று ஆழமாக சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். மொத்தம் 8 விஷயங்களை மகரிஷி அவர்கள் கருமையத்தை தூய்மை செய்வதற்காக நாம் சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுல நிறைவு பெறாமல் இருக்கிற ஆசைகள், பொய்கள், மற்றவர்களுடைய உடலையோ மனதையோ வருத்தக்கூடிய ஒரு தன்மை, பிறருடைய சுதந்திரத்தையோ வாழ்வினுடைய வளத்தையோ பறிக்கக்கூடிய தன்மை, இந்த 4மே கருமையத்தை களங்கப்படுத்தும். அப்ப இதெல்லாம் இல்லாத போதுதான் கருமையும் தூய்மை அடையும் என்று மகரிஷி அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறார். இன்னைக்கு இன்னொரு 4 விஷயங்களை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அதுல முதல் விஷயம் பொறாமை என்ற ஒரு குணம். பொறுக்க இயலாமை, அதுதான் பொறுக்க இயலாமை தான் பொறாமை என்று மாற்றம் பெற்றிருக்கிறது. இது ஏனோ இயல்பாகவே மனிதனிடம் ரொம்ப அதிகமா காணப்படக்கூடிய ஒரு குணமா இருக்கு. குறிப்பாக இந்திய தேசத்துல நாம பல ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த போது நமக்கு எதுவும் கிடைக்காமல் இருப்பதற்கான சூழல் உருவானது. அப்போ அந்த நேரத்திலே பிறருடைய வளத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடிய தன்மை நமக்கு ரொம்ப அதிகமாக வளர்ந்து விட்டது. அதற்கு முன்னாடி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்ப இந்தியாவுடைய மிகப்பெரிய சாபம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு, பொறாமை குணம்தான். அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நாம யாருமே நல்லா இல்லை, இல்லைங்களா? பொதுவா எதை பார்த்தாலும் பொறாமை. அவங்க நல்லா இருக்கிறாங்கிறத நம்மால ஏற்றுக்கொள்ளவே முடியறது இல்லை. ஆக்சுவலா இறையுணர்வை பெறணும் அப்படின்னா பொறாமை குணம் முற்றிலுமாக அழிய வேண்டும் நம்ம கிட்ட. எது அறம் என்று சொல்லும் போது அழுக்காறு என்று தொடங்குகிறார் வள்ளுவர். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இவை 4ம் இழுக்காறு என்றது அறம் என்று. இந்த அழுக்காறு என்றால் பொறாமை என்று பொருள், சரிங்களா? அப்ப அந்த அழுக்காறு என்று சொல்லக்கூடிய அந்த பொறாமை, அவா தேவையற்ற நம்மிடம் இருக்கிற ஆசை, வெகுளி என்று சொல்லக்கூடிய சினம், இன்னாச்சொல் என்று சொல்லக்கூடிய கடும் சொல், இந்த 4ம் இல்லாமல் இருப்பதுதான் அறம் என்று வள்ளுவம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுது. இப்ப இந்த குறளை கூட நாம் இந்த இடத்துல கருமையத்தை தூய்மைப்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மகரிஷி அவர்கள் பொறாமை, சினம், வஞ்சம் இந்த 3 குணங்களையும் இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடுகிறார். எத்தனையோ தீய குணங்கள் இருந்தாலும் முக்கியமாக இந்த 3 குணங்களும் தான் நமக்கு
மிக மிக அதிகமாக நம்முடைய கருமையத்தை களங்கப்படுத்துவது என்று வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? அப்ப அந்த பொறாமை அப்படிங்கிற குணம் ஏன் வருது அப்படின்னா, நம்மை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு வரும்போதுதான் நாம பிறர் மேல அவருடைய உயர்வை கண்டு, அவருடைய மேன்மையை கண்டு ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ நம்மை நாமே என்ன நினைச்சுக்கிறோம்? ஒரு தாழ்வாக நினைத்துக் கொள்கிறோம். இல்லையா? அப்போ அந்த இடத்தை நம்ம மாற்றி அமைக்கணும்னா, அதற்கு தியானம் ஒன்றுதான் முழுமையான தீர்வாக அமையும். ஏன்னா, நாம எல்லாம் வல்ல இறையாற்றல் தான் நாம இருக்கிறோம். அந்த இறையாற்றல் தான் எல்லாமா இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மைய நாம உணரும்போது, நிச்சயமாக நமக்கு யார் மேலயும் பொறாமை வராது. இப்போ நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க, ₹1,00,00,000 போட்டு கட்டுறாங்க அப்படின்னா, எல்லாம் வல்ல இறையாற்றல் தான் நானாவும் இருக்குது, நீங்களாவும் இருக்குதுன்னு வந்துருச்சு அப்படின்னா, அந்த பொறாமை பெருசா வராது. இந்த வீடு யாரோடது? இறையாற்றலோடது தான். சரிங்களா? இந்த இறையாற்றல் தான் இந்த பிரபஞ்சத்திற்கே சொந்தம். ஆஹ் இறை ஆற்றலுக்கு இந்த பிரபஞ்சமே முழுமையாக அடங்கி நிற்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டிருக்கு. அப்ப நம்ம அந்த முழுமை தன்மையை எய்தும் போதுதான் நமக்கு முழுமையாக அந்த பொறாமை குணத்தை கடந்து நம்மால வர முடியும். அது வரைக்கும் அது இருக்கத்தான் செய்யும். ம். அப்போ நாம அந்த உயர்ந்த நிலைக்கு நகர வேண்டும் அப்படிங்கிறது தான் மகரிஷி அவங்க பல இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம் வந்துருச்சுன்னா, இந்த நம்மளோட பகைவர்கள் நமக்கு கேடு செய்ய வேண்டாம். வள்ளுவம் கூட அதை குறிப்பிடுது. சரிங்களா? பகைவர்கள் கூட உங்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டாம். உங்களுடைய பொறாமையே போதும், உங்களுக்கு எல்லா துன்பத்தையும் அது செய்துவிடும். நான் முதல்ல உங்களுக்கு பிரபஞ்ச ரகசியத்துல பேசுறப்ப, நம்ம எதை பார்த்தெல்லாம் பொறாமைப்படுகிறோமோ, உதாரணத்திற்கு ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறார், அதை பார்த்து பொறாமை. ஒருத்தவங்க குழந்தை நல்லா படிக்கிறாங்க, அதை பார்த்து பொறாமை. ஒருத்தவங்க குண்டா நல்லா அழகா இருக்கிறாங்க, அதை பார்த்து ஒரு பொறாமை. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குது, அதை பார்த்து ஒரு பொறாமை. பொருளாதாரத்துல உயர்வை பார்த்து ஒரு பொறாமை. இப்படி பலவிதமான சூழல்களை நமக்கு பொறாமை குணம் வெளிப்படுது. அப்போ அந்த பொறாமை குணம் எதன் மேலெல்லாம் ஏற்படுகிறதோ அதையெல்லாம் அந்த பிரபஞ்சம் எப்படி எடுத்துக்குமாமா, இவன் அதை வெறுக்கிறான், வேண்டாம் என்று சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் கணக்குல எடுத்துக்கும். சரிங்களா? பணம் இவ்வளவு வச்சிருக்கானே அப்படின்னு நம்ம பொறாமப்பட்டா, ஓ பணம் வச்சிருக்க கூடாதாட்டிருக்கு அப்படின்னு அதை எடுத்து. அப்ப நம்ம எதன் மேலெல்லாம் பொறாமைப்படுகிறோமோ அந்த விஷயம் எல்லாமே நம்மை விட்டு விலகி 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 செல்லும். அதனாலதான் நம்ம செல்வத்துல இன்னுமே உயர்ந்த நிலைக்கு வர முடியல. இந்த பொறாமைப்படுறவங்களுக்கு வள்ளுவம் நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்குது. மகரிஷி அவங்களும் நிறைய தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அதாவது மத்தவங்களுக்கு ஒருத்தர் பொருள் கொடுக்கறத கூட நாம பொறாமையா பார்க்கிறோம். அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட உண்ணுவதற்கு உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடமும் இல்லாமல் கெட்டு போகும் அப்படிங்கிறத வள்ளுவம் நமக்கு ஆழமாக புரிய வைக்கிறது. அப்ப உண்மைதான் அது. பொறாமை அப்படிங்கிற குணம் மூதேவியினுடைய குணமாக நமது முன்னோர்கள் சொல்றாங்க. அது எல்லா விதத்திலையுமே நம்மை கெடுத்து விடும். மனதுல அந்த பொறாமை குணம் வந்துருச்சுன்னா நம்மால மனம் உயர்வே அடையாது இல்லையா?
அந்த மனதில அந்த துன்ப உணர்வு வந்துட்டே இருக்கும் இல்லையா? அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க. நாம மட்டும் நல்லா இல்ல, நாம மட்டும் நல்லா இல்ல. அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன? இன்னும் நீங்க கெட்டுப் போவதற்கான எல்லா சூழலையும் உங்களுடைய பொறாமை குணமே செய்துவிடும். அப்ப அழுக்காறு என்பது, பொறாமை என்பது ஒரு மிக மிக தீய ஒரு குணம். அழுக்காறு என ஒரு பாவி அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயொழி உய்த்துவிடும் என்று வள்ளுவத்தில் ஒரு குறள். அப்படின்னா அழுக்காறு என்று சொல்லக்கூடிய அந்த தீய தன்மை இருக்கும்போது அது நம்மை முற்றிலுமாக அழித்து விடும் என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த பொறாமப்படுற தன்மை தான் நம்மள்ட்ட தீய வழிகள்ல நம்ம அழைச்சிட்டு போகும். எப்படி குறுக்கு வழியில நம்ம உயர்ந்து வரலாம், யாருக்கு எப்படி துன்பத்தை கொடுத்து நம்மை ஒரு கௌரவப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயொழி உய்த்துவிடும். அது தீய பழக்க வழக்கங்களிலே நம்மை கொண்டு சென்று நம்மை அழித்து விடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதற்கு மாற்று என்ன அப்படின்னா பொறுமை. அழுக்காறு உடையவன் எப்படி மாறணும்னா பொறுமையுடையவனாக, எல்லாவற்றையும் நேர்மறையாக பார்ப்பவனாக, எல்லாவற்றையும் பாராட்டக்கூடியவனாக. இது அழுக்காறை ஒழிப்பதற்கான ஒரு மிக அற்புதமான வழி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு இருக்கிற எல்லா ஏழ்மைக்கும் ஒரு அடிப்படை காரணம் அழுக்காறு, பொறாமை. அது இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. மேலும் மேலும் வறுமைக்குள்ளதான் நம்ம செல்லணும். யாரெல்லாம் செல்வந்தராக இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பொறாமை குணம் இல்லாதவங்களுக்கு செல்வம் இயல்பா சேரும். அவங்க வாழ்க்கையிலையும் பல நிலைகள்ல முன்னேறுவாங்க. அப்ப யாரிடத்திலையும் எதற்காகவும் பொறாமை அப்படிங்கிற தன்மை இல்லாமல் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா அவன் பெறக்கூடிய மிகச்சிறந்த உயர்வுகளிலே, சிறப்புகளிலே இதை போன்று வேற எதுவும் இல்லை அப்படின்னு வள்ளுவம் சொல்லு. விழுப்பேற்றின் அக்தொப்பது இல்லையா மாற்றும் அழுக்காற்றின் நன்மை பெறின். அப்ப நம்ம அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம செல்லணும். ஒரு மனிதன் பெறக்கூடிய மிகப்பெரிய சிறப்புகளிலே தலையாயது இது மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு வள்ளுவர். விழுப்பேற்றின் அக்தொப்பது இல்லை. மிக உயர்ந்த விழுப்பேறு நன் பண்புகளிலே உயர்ந்த அதற்கு ஒப்பனதான ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. யார் மாட்டும் அழுக்காற்றின் நன்மை பெறின். அதே போல ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார் இல்லாத இயல்பு. அது 17வது அதிகாரம் நினைக்கிறேன். அழுக்காறு பற்றிய அதிகாரம். வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமா இன்னைக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்க. அது முழுக்க முழுக்க 10 குறளும் பொறாமைக்கான விஷயம். ஏன்னா பொறாமைப்பட வேண்டாம் அப்படின்னு ஒரு பேச்சுல சொல்லிட்டு போயிடலாம். பட் அது செயலுக்கு வராது. அப்ப ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்தை அழுக்காறு இல்லாத இயல்புனா அந்த பொறாமை குணம் இல்லாமல் இருப்பதாலேயே ஒருவன் பல நன்மைகளை பெற முடியும். அப்ப அத்தனை நன்மைகளை ஒருவன் பெறுவதற்காக அந்த பொறாமை குணத்தை நாம ஒழிக்க வேண்டும். அப்ப பொறாமை இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு மிக உயர்ந்த ஒரு குணம். அப்ப நாம மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் எப்ப மகிழ்ச்சி அடைகிறோமோ அப்போ நம்ம கருமைய களங்கம் தூய்மையாகும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை கண்டு பொறாமைப்படும் போது கருமையத்திலே களங்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்ப நமக்கு இவ்வளவு தீமைகளை செய்யக்கூடிய நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வளங்களை அழைக்கக்கூடிய அந்த பொறாமை குணம் வேண்டுமா? ஆனா அது வரத்தான் செய்யும். உடனே விட முடியாது. அப்ப என்ன பண்ணணும்?
எனக்கு எதென்பாலெல்லாம் பொறாமை வருகிறது என்று பார்க்கணும். இப்ப நான் நல்லா பேசுறேன் அப்படின்னா, இன்னொரு நல்ல பேச்சாளர் ஒருவருடைய சொற்பொழிவை கேட்கும்போது எனக்கு என்ன வந்துரும்? பொறாமை வந்துரும். இன்னும் என்ன கம்பேர் பண்ணி ஒருத்தர் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 2 பேர் உரை குடுக்குறோம். இவரு இறைமதன் ஐயா விட அவர் சூப்பரா பேசுறாருங்க அப்படின்னு சொன்னா, உடனே எனக்கு உள்ள வந்து தகதகன்னு எரியறக்கு ஆரம்பிச்சுரும். சரிதானுங்களா? அது அவங்களோட கருத்து இருக்கலாம். சரிதானா? இன்னொருத்தர் சொல்லுவாரு, அவர விட நான் நல்லா பேசுனேன்னு. அப்ப ஒரு சந்தோஷம் வருது பாருங்க, அதுவும் தப்பு. நாம இயல்பா பேசினா, அவர் இயல்பா பேசுறார். ஒருத்தருக்கு இது பிடிக்கும், ஒருத்தருக்கு அது பிடிக்கும். ஏன் அவர் உண்மையிலுமே நல்லா பேசியிருக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கே தெரியும். என்னை விட அவர் நல்லா பேசுறாருன்னா, நிச்சயமா எனக்கு தெரியும். அப்ப நான் அவர் என்ன பண்ணிரணும்? பாராட்டி விட வேண்டும். ஆமாங்க, ரொம்ப எக்ஸலன்ட்டா பேசினாருங்க. நீங்க சொல்லி பாருங்களேன். நீங்க போயி நீங்க ஒரு பேச்சு குடுத்துட்டு இன்னொருத்தர் நல்லா பேசுறாரு அப்படின்னா, நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொல்லி பாருங்க. அவர் இல்லைங்க, என்னை விட நீங்க தான் சிறப்பா பேசுறீங்கன்னு ஒருவருக்கு ஒருவர் பாராட்டக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு. அப்ப அழுக்காறு என்பதை போக்குவதற்கு நாம பாராட்டு என்ற குணத்தை நாம வந்து எடுத்துக்கொள்ளணும். இன்னும் நாம தான் எல்லாமா இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா, யார் என்ன பெருமை அடைந்தாலும் அது நாமே அடைந்த மாதிரி நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். பிறர் மகிழ தான் மகிழ்தல் என்ற ஒரு தன்மையை நாம் வளர்த்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ஒற்றை பொறாமை நம்ம மனதிலே ஒரு மிகப்பெரிய நோயாக மாறிவிடும். அது நம்ம மனதை சீர்கெடுத்து விடும். மனம் போல வாழ்க்கைன்னு சொல்லிட்டோம். அப்ப மனம் சீர்கேடு அடையும் போது வாழ்க்கை முற்றிலுமாக அழிக்கப்படும். நம்ம கெட்ட வழிகள்ல செல்வதற்கு ஆரம்பிச்சிருவோம். பிறரிடம் பொருள் கேட்டு கை நீட்டி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு கூட அது நம்மளை தள்ளிரும். ஒரு மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் அது இழக்கச் செய்யும். சரிங்களா? நம்மை வறுமை என்ற கொடுமையில் அது தள்ளும். அப்போ பொறாமை குணம் அற்று இருப்பதுதான் ஒருவன் கருமைய தூய்மை அடைவதற்கு மிக முக்கியமான விஷயம். குறிப்பாக பொறாமை இருந்ததுன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. சிம்பிளா சொல்லிட்டேன் நான். அது உடல் ஆரோக்கியத்திலையும் முன்னேற முடியாது, பொருளாதாரத்திலையும் முன்னேற முடியாது, உறவுகள்லையும் முன்னேற முடியாது. அப்ப இதை கருத்தில் கொண்டு பொறாமையற்ற ஒரு அஹ், நிலைப்பாடை நாம் வந்து வாழ்றதுக்கு ஆரம்பிக்கணும். நிச்சயமா இதுல இன்னொன்னு என்னன்னா, உள்ளதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பு வந்துருச்சுன்னா பொறாமை தன்மை வராது. நம்ம அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். இன்னும் இருப்பதில் கண்டு நிறைவடைபவர்களுக்கு பொறாமை தன்மை வராது. இன்னொரு கவி கூட சொல்லுவாங்களே, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த மயக்கமா கலக்கமா பாடல்ல, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி 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 இல்லையா? பல கோடி பேரு இன்னைக்கு நாம் இருக்கிற நிலையை விட மோசமா இருக்கிறான். அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன் அன்பர்களுக்கு எல்லாருக்கும், உங்களை விட ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கிறவங்க கிட்ட பழகுங்க. பொருளாதாரத்துல அறிவுல உங்களை விட ஸ்டேட்டஸ் அதிகமா இருக்கிறவங்க கிட்ட பழகுங்க. ஏன்னா பொருளாதாரத்துல உங்களை விட குறைவா இருக்கிறவங்க கூட நீங்க பழகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மன திருப்தி, சந்தோஷம் வரும். சரிதானுங்களா? அதாவது ஒரு 5,000 ரூபாய் வாடகை கொடுக்குறவங்க 4,000 ரூபாய் வாடகை கொடுக்குறவங்க கிட்ட பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும், தானாவே வரும். ஆனா நீங்க சொந்த வீடு கட்டுறவங்க கூட அதிகமா பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், குறைவு மனப்பான்மை வந்து போயிடும். அதுக்குன்னு பழக வேண்டாம்னு சொல்லல, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நம்மை விட குறைவா இருக்கிறவங்களை நீங்க பார்த்து பார்த்து சிந்தித்து சிந்தித்து பழகுங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு செல்போன் இல்ல, எத்தனை பேருக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்ல, எத்தனை பேருக்கு நெட்வொர்க்குக்கு போறதுக்கு தெரியல, எத்தனை பேருக்கு இந்த ஜூம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, இல்லையா? அப்ப இத்தனையும் நமக்கு கிடைச்சிருக்கேன்னு நினைச்சா நமக்கு எங்க பொறாமை வரும்? சரியா? இன்னொருத்தர் லேப்டாப் வச்சு கேட்கிறாரு, ஹெட்போன் வச்சு கேட்கிறாருன்னா அப்ப நம்ம அதை கவனிக்கிறப்போ நமக்கு அந்த பொறாமைத்தன்மை இயல்பா வரும். அப்ப நமக்கு கீழே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. நம்ம உயர்வா தான் இருக்கிறோம், நிறைவா இருக்கிறோம், திருப்தியா இருக்கிறோம், நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அவங்க கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி அங்க நடக்குது. அதான உண்மை. என்னுடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இங்க நடக்குது. நம்ம எவ்வளவு புண்ணியம் பெற்றவங்க,
இந்த உலகத்துல இப்படி ஒரு குருமார்கள், இப்படி ஒரு பயிற்சி, இந்த ஆன்மீகத்தில் நம்மளாம் இணைந்திருக்கிறோம். இப்படி ஒரு வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு? தொடர்ந்து இந்த ஓராண்டு காலம் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இத்தனை இத்தனை வாய்ப்பு எவ்வளவு பேருக்கு கிடைச்சிருக்கு? அப்ப இது எல்லாம் நம்ம எண்ணி எண்ணி நம்மளுடைய உயர்வை நாம வந்து, அதாவது உயர்வு மனப்பான்மை வரக்கூடாது. பட் நம்மளை பற்றி அந்த தாழ்வாக நம்ம நினைக்க வேண்டியது இல்ல. மயக்க நிலையில் இருக்கிறதால தான் பொருளாதாரத்தை பார்த்து நமக்கு ஏக்கம் வருது. அழகெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. சரியா? அழகா இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம அழகை பார்த்தோ, ஒரு படிப்பை பார்த்தோ, ஒரு பொருளாதாரத்தை பார்த்தோ, ஒரு வாழ்க்கை வசதிகளை பார்த்தோ, அவங்கலாம் பாருங்க அப்படி நினைக்க வேண்டாம். அவங்கள நல்லா வாழ்த்திட்டே வாங்க. நீங்க அந்த நிலைக்கு வந்துருவீங்க. நெறைய பேர் பொருளாதாரத்துல உயரணும்னா, சிம்பிளான டெக்னிக் சொல்றேன். நெறைய பொருளாதார வளம் இருக்கிறவங்கள நெனச்சு நெனச்சு வாழ்த்திட்டே வாங்க. நீங்க உங்க பொருளாதாரத்துல உயர்ந்துட்டே வருவீங்க. எப்ப நம்ம பொருளாதாரத்துல இருக்கிறவங்கள பார்த்து ஏக்கம் அடையிறோமோ, பொறாமைப்படுறோமோ, நம்மளுக்கு இந்த வளம் கெட்டு போயிரும். அப்ப பொறாமை என்பது மிக மிக ஒரு தீய குணம். அது நம்மகிட்ட எள்ளளவும் இருக்கக்கூடாது. ஆனா இருக்குது. அப்ப எது எதுலலாம் இருக்குதுன்னு பாருங்க. அதை மாற்றி அமைப்பதற்கு நாம சங்கல்பம் எடுக்கணும். நான் அப்படியே சொன்னது போல, ஒரு ஒரு சிறந்த சிந்தனையாளரோட பேச்ச கேட்கிறேன் அப்படின்னா, நான் போய் அவங்கள பாராட்டிறணும். அப்ப எனக்கு அந்த பொறாமை தன்மை போயிரும். அவர வாழ்த்திறணும். நல்லா பேசுறாரு. இன்னும் சிறப்பா அவரு செய்யணும். அப்படின்னு சொல்லும்போது, அந்த வாழ்த்து திரும்பி எனக்கு வந்து என்னுடைய குவாலிட்டி இன்னும் உயர்த்தும். இதே நம்ம பொறாமப்பட்டோம்னா என்ன ஆகும்? சரிதாங்களா? என்னுடைய ஆற்றல் இன்னும் குறைஞ்சு போயிரும், வீணா போயிரும். என்னை பற்றி தாழ் மனப்பான்மை வந்து போயிரும். சரிதானா? அப்ப இது எல்லாத்தையும் நீங்க கணக்கத்துல எடுத்துக்கங்க. பொறாமை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அடுத்தது சினம். இதை பற்றி நம்ம நெறைய விளக்கம் குடுத்திருக்கிறோம். அதனால நான் ஷார்ட்டா இதை நிறைவு பண்ணிக்கிறேன். இன்னும் 3 விஷயம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் 3 நிமிஷம். 9 நிமிஷத்தில் நிறைவு செய்வோம். சினம் என்பது கருமையத்தை தூய்மைப்படுத்துவதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக சினம் இருக்கு. அதற்கு மகரிஷி அவர்கள் சினம் தவிர்த்தல் அப்படின்னு ஒரு ஆழமான பயிற்சியவே நமக்கு வந்து ஏற்படுத்தி குடுத்துட்டாங்க. அப்போ அந்த சினத்தை நாம எவ்வாறெல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கும் பயிற்சியும், விளக்கமும் மகரிஷி அவங்க மிக ஆழமாக கொடுத்திருக்கிறாங்க. பட் நாம அதைய ஃபாலோ பண்றது, கடைபிடிக்கிறது தான் கொஞ்சம் குறைவா இருக்கு. தன்னைத்தான் காக்க, சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னு முடிச்சிட்டாரு அவரு. அதற்கு மேல வேற எதுவும் சொல்றதுக்கு தெரியல. உன்னை நீ காப்பாத்திக்கணும்னா கோபம் வராம காப்பாத்திக்கப்பா. சரிதானுங்களா? கோபம் வந்துச்சு அப்படின்னா, அது என்ன பண்ணும்? உன்னை அழித்து விடும்னு சொல்லிட்டாரு. கருமைய தூய்மையெல்லாம் கூட விடுங்க. உன்னை மொத்தமாவே வந்து அது என்ன பண்ணிரும்? அழிச்சே புடும் அப்படின்ட்டாரு. அப்ப அதுல நம்ம எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கணுங்கிறத நாம தான் புரிதலுக்கு எடுத்துக்கணும். வெகுளாமைன்னு ஒரு அதிகாரம் முழுக்க வள்ளுவம் சினத்தினுடைய தீமைகளை, சினமற்ற தன்மையினுடைய நன்மைகளை பற்றி நிறைய நிறைய விளக்கங்கள் அந்த அதிகாரத்திலே 31வது அதிகாரம். கரெக்ட். 31வது அதிகாரம். அதுல 10 குறளை நமக்கு சினத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகளை விளக்குறாங்க. மகரிஷி அவங்க ரொம்ப டெப்தா போய் சினம் அப்படின்னு வந்ததுனாலே, அது முதல் முதல் நம்ம உடலுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு பாவம் இல்லையா? கோபப்பட்ட உடனே ஹார்ட் பிபி ரைஸ் ஆகுது, லங்ஸ் ஃபாஸ்டா வேலை செய்யுது, ரத்த ஓட்டம் வேகமா ஓடுறதால உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பயங்கரமா வேகமா வேலை செய்யுது. குறிப்பா கிட்னி பாதிக்குது, கண்கள் பாதிக்குது, மூளை பாதிக்குது. இப்படி நமக்கு நாமே துன்பத்தை கொடுக்கிற ஒரு முதல் அதிகபட்ச துன்பத்தை கொடுக்கிற குணமாக சினத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதனாலதான் சினம் என்பது தற்கொலைக்கு ஒப்பாகும்னு சொல்றாரு. ஆனா அந்த சினத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்மால விட முடியல. என்ன காரணம்? அதற்கான பயிற்சியை நாம இன்னும் ஆழமாக செய்யவில்லை என்று சொல்லலாம்.
ம். அதாவது சினம் தவிர்த்தல் பயிற்சி நம்ம ஆழமாக செய்யணும். அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. போதும். அந்த அளவுக்கு விளக்கம் போதும். சினம் நம்ம படும்போது எல்லாமே நம்ம கருமையம் மிக ஆழமாக கலங்கப்பட்டு கொண்டே இருக்குங்கிறத மட்டும் நம்ம புரிந்துக்கிட்டா போதும். சரிங்களா? கோபப்படும் போது அது நமக்கும் ஒரு துன்பத்தை கொடுக்கும். இன்னொரு இடத்துல வள்ளுவம் என்ன சொல்லுவார்னா, சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும்னு முடிப்பாரு. சரிங்களா? அப்போ நமக்கு யார் மேல எல்லாம் கோபம் வருதுன்னு பாருங்க. நமக்கு யாரெல்லாம் நல்லது செய்யறாங்களோ இந்த பிறவியில, அந்த 10 பேர் மட்டும் தான் நமக்கு கோபம் வருது மேல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப நமக்கு நல்லது செய்யறவங்க மேலேயே கோபம் கொள்வது என்பது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பாவப்பதிவா உருவாகும்னு பாருங்களேன். ஆமா. அப்ப அந்த விதத்துல சினத்தை நாம தவிர்த்தே ஆகணும். அதற்கு மகிழ்ச்சி சொல்றது வாழ்த்து தான். யார் மேலெல்லாம் சினம் வருதோ அவங்க என்னென்னவெல்லாம் நமக்கு நல்லது செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சு பார்த்து வாழ்த்திட்டே வாங்க. எந்த இடத்துல எல்லாம் கோபம் வருதோ அதை எப்படி மாற்றி அமைத்துக் கொள்ளணும்னு சிந்தனை செய்யுங்க. சரிதானுங்களா? முடிந்த வரைக்கும் மௌனம் கடைபிடிங்க. நன்றியுணர்வோடு இருங்க. வள்ளுவர் ஒரு இடத்துல ரொம்ப கடிந்து சொல்லுவார். சினம் கொள்பவன் செத்தவனுக்கு ஒப்பாவான்னு சொல்லிடுவார். இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. ரொம்ப ஆழமான குறள். சரி. கோபப்படுபவன் செத்தவனுக்கு சமமானவன். கோபத்தை தவிர்த்தவன் துறவிக்கு சமமானவன் பேசிடுவார். சரிங்களா? அப்ப நாம இறந்ததுக்கு சமமாமா உண்மையாலுமே. அப்ப கோபத்தை அழித்த நிலை, சினத்தை ஒழித்த நிலை, சினத்தை தவிர்த்த நிலை அப்படிங்கிறது துறவிக்கு சமமான தன்மை அப்படிங்கிறத மகரிஷி சொல்றாங்க. வள்ளுவரும் அதைய சொல்கிறார். சரி, அடுத்தது வஞ்சம். ஐயோ, இது இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம்தான். ஆஹ் இத பத்தி நிறைய தான் பேசணும் நம்ம. ஏன்னா அந்த சினத்தை காட்ட முடியலைன்னா நம்ம மனதில அதை வஞ்சத்தன்மையாக நாம பதிய வைத்துக் கொள்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த வஞ்ச உணர்வு நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இது மேலோட்டமா பார்த்தா உண்மையாலுமே நமக்கு தெரியாதுங்க. மேலோட்டமா பார்த்தோம்னா நமக்கு நமக்கெல்லாம் வஞ்சமெல்லாம் எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான்லாம் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேங்க, அப்படித்தான் நம்ம நியாயம் பேசுவோம். பட் நீங்க தற்சோதனை செய்து பார்க்கிறப்ப நம்ம கிட்ட நிறைய வஞ்ச உணர்வுகள் இருக்கிறத பார்க்க முடியும். வஞ்சம்னா என்ன? நம்ம வெளிப்படுத்த வேண்டிய சினத்தை வெளிப்படுத்த முடியாமல் நம்ம அடக்கி வைக்கிறதுக்கு பேர் வஞ்சம். எப்படா வாய்ப்பு கிடைக்கும், சரிதாங்களா, அந்த வெறுப்பு பகை இது எல்லாத்தையும் மனசுலயே போட்டு அடக்கி வச்சிருக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் வஞ்ச உணர்வுன்னு பேர். வஞ்சம் பற்றி நிறைய பேசலாம். மொத்தமா நம்மை அழிக்கக்கூடிய குணத்துல வஞ்சமும் ஒன்று. அப்போ வஞ்சம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நான் பலமுறை ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது ஆஹ் செல்லரித்த புத்தகம் அப்படிங்கிறத வஞ்சத்துக்கு ஒப்பாக நீங்க வைத்துக் கொள்ளலாம். வஞ்சம் அப்படின்னு ஒரு உணர்வு, ஒரு குணம் இருந்து போச்சு அப்படின்னா ஆஹ் நம்ம என்ன ஆயிருவோம்? நமக்குள்ள இருக்கிற அத்தனை ஆற்றலும் அழிந்து போய்விடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நம்மகிட்ட இருக்கிற அத்தனை ஆற்றலும் அழிவதற்கு இந்த வஞ்சம் அப்படிங்கிற ஒரே தன்மை போதும். ஒரே தன்மை போதும். பஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது அந்த வஞ்சம் பொருந்திய மனம் யாருகிட்ட எல்லாம் இருக்கோ அவனுடைய அவன் அப்படி வச்சுக்கிட்டு ஏதாவது நல்லது செஞ்சான்னா பஞ்சபூதங்களுமே நம்மை எள்ளி நகையாடுவான். நீ எல்லாம் என்னடா பண்ற? சரிங்களா? அப்ப உள்ள இருக்கிற பஞ்சபூதத்தன்மை கெட்டு போயிரும். உள்ள இருக்கிற பஞ்சபூதத்தன்மை கெடும்போது அது உடலிலே பல நோய்களாக, மனதிலே பல துன்பங்களாக மாற்றம் பெறும். இப்ப வஞ்சம் என்ற உணர்வுல தான் இன்னைக்கு நிறைய நோய்கள் உருவாவதாக மனநிலை ஆராய்ச்சியாளர்கள் சைக்காலஜில சொல்றாங்க.
அப்ப வஞ்சத்தன்மை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதை நம்ம முடிந்த வரைக்கும் களை எடுத்து, ஏன் வஞ்சம் வருது? பிறர் நமக்கு ஒரு துன்பம் கொடுத்துட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அப்ப அதை பகை தீர்க்கணும் வாய்ப்பு பார்த்துட்டு இருக்குது வஞ்சத்தன்மை. அப்போ அதிய தத்துவத்தின்படி ஒருத்தர் எனக்கு தீமை செய்ய முடியாது, ஒருத்தர் எனக்கு நன்மையும் செய்ய முடியாது. அவர் தீமை செய்யறாருன்னா என்னுடைய கர்ம வினைப்படிதான் செய்யறார், எனவே அவரை நான் வாழ்த்தி மகிழ்கிறேன் அப்படின்னா அதுதான் அதுக்கு தீர்வு. சரிங்களா? அப்போ அந்த வஞ்ச குணத்தை நாம முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். அதற்கு மகரிஷி ஒரு டெக்னிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன்னிப்பு. நமக்கு துன்பம் கொடுத்தவங்க எல்லாத்தையும் மன்னித்து விடுதல். நல்லா புரிந்து கொள்ளுங்க, மன்னிப்பு என்பது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. மிக 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 ஒரு உயர்ந்த விஷயம். நம்ம வாழ்க்கையில நாம இந்த கடவுள் நிலையை அடையிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் மன்னிப்பு. எல்லாவற்றையும் மன்னிக்கலாம், மன்னிக்க முடியாது அப்படிங்கிறது இங்க எதுவுமே கிடையாது. இப்ப எல்லாம் நம்ம வினைக்கு ஒட்டி நடப்பதால நீங்க எல்லாவற்றையும் மன்னிப்பது என்பது மிகவும் எளிதாகவும் இருக்கும். அதனால வஞ்சத்தை நாம மன்னிப்பாக மாற்றி, நமக்கு யார மேலெல்லாம் வஞ்சம் இருக்கோ அதையெல்லாம் மன்னிச்சு விட்டுருங்க. அது அவங்களோட இயல்பு என்பதை நம்ம புரிந்து கொண்டா போதும். பெரிதாக ஒண்ணும் நம்ம சிரமப்பட வேண்டியது இல்லை. சரிங்களா? சரி, நிறைவாக 8வதாக நான் சொல்றது என்னன்னா, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச 5 அளவு முறை. சரிங்களா? அதாவது மகரிஷி அந்த கவியில சொல்லுவாங்க, நிறைவழிக்கும் பொறாமை, சினம், வஞ்சம் இவை காத்தல். வாழ்க்கையினுடைய நிறைவையே அழிக்கக்கூடிய பொறாமை, சினம், வஞ்சம் இவை காத்தல். இந்த 3ஐயும் மனசுல வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா மன மகிழ்ச்சி நிறைவையும் அழிக்கக்கூடிய பொறாமை வந்தா மன நிறைவு போயிடும். சினம் வந்தா மன நிறைவு இருக்காது, மன நிறைவை அழித்து விடும். வஞ்சம் இருந்தால் அதுவும் அழித்து விடும். இந்த 3ஐயும் காப்பது. நிறைவாக நெறி பிறழ்ந்த உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, கரைபடுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும். 5 அளவு முறை யாரெல்லாம் முறையற்ற நிலையில வச்சிருக்கிறோமோ, ஒரு உணவை கண்டபடி சாப்பிடுறது, உழைப்பு இல்லாம இருக்கிறது, உழைப்பு கண்டபடிக்கு இருக்கிறது, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இதெல்லாம் நம்ம முறையற்ற நிலையில இருப்பது, அளவு முறை கடந்து இருப்பது அப்படிங்கிறது கருமையத்தை களங்கப்படுத்தி விடும். கருத்தோடு சீர் செய்வோம்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கருத்தோடு, சிந்தனையோடு, அறிவினுடைய திறத்தோடு இந்த ஒவ்வொன்றிலிருந்தும் நம்ம சீர் செய்து கொள்ளணும், அதை சரி செய்து கொள்ளணும். இந்த கவி வேணா உங்களுக்கு இன்னைக்கு நான் வாட்ஸ்அப்ல உங்க குரூப்ல அனுப்பிச்சு விடுறேன். இது உங்களுக்கு மனப்பாட கவியில கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கெல்லாம் மனப்பாட கவி வந்திருக்காது இல்ல? சரி, உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நீங்க இந்த கவி முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கோ அதை நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடிக்கடி இதைய சொல்லி பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்ம கர்மயத்தை களங்கப்படுத்துற விஷயம் நம்மகிட்ட இருந்து போறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த 8ஐயும் நீங்க மனதில் வைத்துக்கொண்டு அப்பப்ப நம்மளுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து இவற்றிலிருந்து நம்மை விடுபடுத்திக் கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை கர்மயத்தை தூய்மை செய்து இறையுணர்வை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று கூறி இந்த உரையை நாம நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் உயிரின் நிலை, இந்த கர்மயத்தை ஒட்டி வரக்கூடிய ஒரு தொடர் சிந்தனை. அது செத்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம், அந்த கர்மையை என்ன ஆகும் அப்படிங்கிறத நாம சிந்தனைக்கு எடுக்கணும். ஏன்னா அதுல நிறைய அறியாமையில நம்ம நிறைய இடத்துல சிக்கிக் கொள்றோம். அதனாலதான் அதுக்கு மிக மிக ஒரு முக்கியத்துவத்தை நாம கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இறப்புக்கு பின் நம்மளுடைய நிலை என்ன, பிறப்புக்கு முன் நம்மளுடைய நிலை என்ன, வாழும் காலத்துல இந்த உயிரோட நிலை என்ன அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள், இந்த பேய் பிடிக்கிறது, இதை பத்தி எல்லாமே நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எக்காலத்திலே அதை பற்றி ஒரு குழப்பம் வராம இருக்கும். இது நிறைய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும். கருமயத்தை தூய்மை செய்தாதான் அந்த உயர்ந்த
தன்மைக்கு நம்மளுடைய உயிர் பயணிக்கும் இறந்ததுக்கு அப்புறம். இல்லாட்டி நம்ம இங்கேயே சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். அதை பற்றி நம்ம தெளிவா பார்ப்போம். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்கய்யா. ஆனா கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஆமாமா, உண்மைதான். சரிதானுங்களா? உண்மைதான். கொஞ்சம் கடினமான உழைப்பு குடுக்கணும். இந்த உலகத்துல பொண்ணு, பொருளு, அதிகாரம், புலனின்பம் இதை பெறுவதற்கே நம்ம இவ்வளவு உழைப்பு கொடுக்கும்போது, அந்த இறைத்தன்மை உணர்றதுக்கு நம்ம கொஞ்சம் கடின உழைப்பை தான் குடுக்கணும். கொஞ்சம் கடினம் தான். பட் முறையாக தொடர்ந்து செய்யும்போது எதுவுமே கடினம் அல்ல. சரிதானுங்களா? 1000 கிலோ உணவு உங்களால சாப்பிட முடியுமா? அப்படின்னு நான் கேட்கிறேன். 1000 கிலோ உணவு குடுத்தா உங்களால சாப்பிட முடியுமா? சரி, முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் முடியும். டெய்லி 1 கிலோவா 1000 நாள் சாப்பிட்டீங்கன்னா 1000 கிலோ உணவு சாப்பிட முடியும். அப்ப டெய்லி 1 கிலோவா நீங்க சாப்பிட்டா தான் 1000 கிலோ உணவு சாப்பிட முடியும். சரிங்களா? ஒரு நண்பர் கூட ஒரு சொற்பொழிவுல பேசினார். ஈட் த எலிஃபண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஈட் த எலிஃபண்ட். சரிதானா? யானைய உங்களால சாப்பிட முடியுமா? சரியா? யானையோட வெயிட் எவ்வளவு கிலோ இருக்கும்? ஒரு 3 டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? ஒரு 3000 கிலோ இருக்குது. ஒரு இல்லாட்டி 4000 கிலோ இருக்குது அப்படின்னா, அப்போ 4000 கிலோ உங்களால சாப்பிட முடியும். எப்ப? டெய்லி 1 கிலோவா 4000 நாள் சாப்பிட்டா 4000 கிலோ. அவ்வளவுதான். சரிங்களா? 11 வருஷம், 12 வருஷத்துல நீங்க சாப்பிட்டுறலாம். அப்ப கண்டிப்பா 4000 கிலோவ சாப்பிட முடியும் தான். பட் அது டெய்லி 1 கிலோவா நீங்க சாப்பிடணும். அப்ப எந்த ஒரு இலக்கையும் நம்மால அடைய முடியும். வியக்க வேண்டியதில்ல. ஆனா அதுக்கு டெய்லி நம்ம உழைக்கணும். இந்த 8 குணங்கள வச்சுக்கோங்க. 8 தன்மைய வச்சுக்கோங்க. லிஸ்ட் போடுங்க. இதுல எந்த இடத்துல நமக்கு தேவை இருக்குன்னு பார்ப்போம். அதை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். நிச்சயமா வெற்றி கிட்டும். வெற்றிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. வெற்றி பெறாத முடியாததுங்கிறது ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு நாம் இந்த விஷயத்த ஆழமாக சிந்திப்போம், செயல்படுத்த முயற்சிப்போம் என்று கூறி, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள நீங்களும், உங்கள் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலுடைய கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். இவர்களே மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ஆமா, நிறைவு பண்ணிக்கலாமா? மாலை சொற்பொழிவு இருக்கு, இரவு தற்சோதனை இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் நிகழ்வில் முழுமையாக கலந்து கொள்ளுங்க. காலை மாலை கூட்டு தியானம், ஆஹ் சாந்தி யோகம் ஒரு வாரத்துக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பயன்படுத்திக்கோங்க. இந்த சாந்தி யோகம் மிக மிக முக்கியம். குறிப்பா உங்களை போன்ற ஆண்டு கணக்குல யோக பயிற்சி செய்யறவங்களுக்கு அதை நீங்க எடுத்து பார்க்கறப்பதான் தெரியும். உங்க உடம்புல பல்வேறு நன்மைகளை இந்த சாந்தி யோகம் பண்ணும். செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோக பயிற்சி, மூலாதார சக்கரம். நல்லா பயன்படுத்திக்கோங்க இந்த வாரத்துக்கு. வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாமா? மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.